இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்களும் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் துரைராஜ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய அன்பான பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் உங்களை தேடி வந்து வாக்கு கேட்கும் போது கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற உரிமையோடு வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம். சரியா? முதலமைச்சர் தேர்தல் நேரத்துல 21ல இங்க நிறைய சகோதரிகள் வந்திருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறேன் என்று அறிவித்தார்கள். சொன்னதை செய்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த உரிமையோடு வந்து இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகள் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி தேர்தல் முடிந்து மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும். வந்த உடனே எவ்வளவு மகளிர் உரிமை தொகை? 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும். அதே போல நம்முடைய ஆட்சியிலே கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் வழியாக, அதே போல தமிழ் புதல்வர்கள் என்ற அந்த திட்டத்தின் வழியாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல படிச்சு முடிச்ச பிள்ளைங்க வேலை தேடுவாங்க. படிச்சு முடிச்ச அடுத்த நாள் வேலை கிடைக்கிறது இல்ல. ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசம் அந்த பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, மன சோர்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக 6 மாதத்திற்கு அவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக தன்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பையும் உருவாக்கி, அதே நேரத்திலே அவங்க இன்டர்வியூக்கு போனோம், வேற எதுக்காவது செலவிற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு படித்து முடித்து 6 மாதங்களுக்கு 1500 ரூபாய் வழங்குவேன் என்று உறுதி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். விவசாயிகளுக்கு முதல்ல கட்டணமில்லா மின்சாரம், இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இப்பொழுது புதிய பம்பு செட்டுகள், எந்தவித மின் மீட்டரும் பொருத்தப்படாத பம்பு செட்டுகள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி அடுக்கிட்டே போலாம். விவசாயிகளுக்காக பால் விலை கொள்முதல் செய்யும் போது, உங்ககிட்ட இருந்து பால் வாங்கும் போது இனிமேல லிட்டருக்கு 5 ரூபாய் அதிகமாக அரசாங்கம் தந்து வாங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, 24 மணி நேரமும் நிறைய பகுதிகளில் மாடு வளர்ப்போர், ஆடுகள் வளர்ப்போர் கேட்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, நம்ம அமைச்சர் கூட இருக்காரு, அவரும் ஆர்வமாக மாடு வளர்க்கக்கூடியவர் தான். 24 மணி நேரமும் கால்நடை மருத்துவமனை இயங்க வேண்டும் என்று பல முறை நீங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். அதை நிறைவேற்றி தருகிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் இந்த தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கிறார்கள். இப்படி அதைவிட முக்கியம், நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்னு. நியாயமா அந்த கூட்டணியில வாஷிங் மெஷின் தான் கொடுக்கணும். ஏன்னா பிஜேபியில ஒரு பெரிய வாஷிங் மெஷின் மாதிரி வச்சிருப்பாங்க. யார் யார் மேல கேஸ் போட்டிருக்காங்களோ, யார் யார் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கோ, பிஜேபியில சேர்ந்தாங்கன்னா
அவங்க கூட்டணியில வந்து அந்த வாஷிங் மெஷின்ல போட்டு சுத்தம் பண்ணி கையில கொடுத்துருவாங்க. அதுக்கு அடையாளமா அவங்க வாஷிங் மெஷினையே நான் இலவசமா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லல. ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்னு இருக்காங்க. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா இன்னொரு ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க? பயனில்லை. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நான் கூப்பன் கொடுக்கிறேன், 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், வாஷிங் மெஷின் வாங்கணும்னா வாங்கலாம், கிரைண்டர் வாங்கணும்னா வாங்கலாம். இருக்கிற டிவி பழசா போச்சு, பெருசா வேணும். தலைவர் கலைஞர் கொடுத்த டிவி இன்னும் ஓடுது இல்ல? இப்பெல்லாம் நம்ம வாங்கினா டிவி வாங்கணும் 3 வருஷத்துல ஓட மாட்டேங்குது. ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு தந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி இன்னும் பயன்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அதனால டிவி இன்னும் புது டிவி வேணுமா, அந்த 8000 ரூபாய்க்கு மேல கொடுத்து பெரிய டிவியை வாங்கிக்கலாம். அதனால உங்களுக்கு என்ன தேவையோ தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள், சாய்ஸ் இஸ் யோர்ஸ் என்று 8000 ரூபாய்க்கான கூப்பனை வழங்குகிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று சொன்ன போது பண்ணவே முடியாது, கொடுக்கவே முடியாது, சும்மா பொய் சொல்றாங்கன்னாரு. கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு நாங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுக்கிறோங்கிறாரு. அதுவும் எப்ப? முதலமைச்சர் நான் 2000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்ன அப்புறம். இதே போல ஒவ்வொரு திட்டத்தையும் செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து காப்பி அடிப்பாங்க. ஆனா அவர் தேர்தல் அறிக்கையில கொடுத்த எதையாவது நிறைவேற்றிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா எதையும் நிறைவேற்றினது கிடையாது. ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையை யாரும் படிக்கிறதே கிடையாது இல்லையா? 2016ல அதிமுக தேர்தல் அறிக்கையில 27வது பக்கத்துல 31வது வாக்குறுதி என்ன மறந்திருப்பீங்க இல்லையா? அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி விலையின்றி வழங்கப்படும், செல்போன். ஞாபகம் இருக்கா யாருக்காவது? யாரா செல்போன் வாங்குனீங்களா? யாருக்காவது கிடைச்சதா? கிடைக்கல. செல்போன் கொடுக்கறேன்னாரு, கொடுத்தாங்களா? யாரும் வாங்கல. அவங்களும் மறந்துட்டாங்க, நம்மளும் மறந்துட்டோம். அதே போல 40வது பக்கத்துல அம்மா பேங்கிங் கார்டு, வங்கிக்கு செல்லும் போது நடுத்தர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நிதி சேவைகளுக்காக பயன்படுத்துறதுக்காக அம்மா பேங்கிங் கார்டு கொடுக்கறேன். நாங்க ஒரே ஒரு கார்டு, அதையாவது கொடுத்தாங்களா? இப்படி எத்தனையோ வாக்குறுதிகளை நம்ம மறந்துருவோங்கிற நம்பிக்கையில கொடுத்துட்டு அவங்களும் மறந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் எதிரணியிலே நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நமக்கு எதிராக நிற்கக்கூடியவங்க தமிழ்நாட்டிற்கு எதிரானவர்கள், தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்கள், மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிரானவர்கள். கோடி கோடியா ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் கொட்டி கொடுக்கறாங்க, தமிழுக்கு ஏதாவது கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கலன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வர வேண்டிய நியாயமான கல்வி தொகையை கூட நிறுத்தி வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் மோடியோடைய ஆட்சியோடு கைகோத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தேர்தலிலே நின்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்லை, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உரிமைகளை தருவதில்லை. மெட்ரோ ரயில் கேட்டா கிடையாது, எந்த திட்டத்தை கேட்டாலும் கிடையாது, நிதி கேட்டால் கிடையாது என்று தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் தட்டி பறிக்க கூடியவர்களோடு கைகோர்த்து கொண்டு இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை கியூல நிறுத்துறது தான் அவங்களுக்கு வேலை. முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் 2000 ரூபாய் செல்லாதுன்னாங்க. நம்ம பணத்தை நம்ம எடுக்கணும்னாலே பேங்க் முன்னாடி
நாள் கணக்குல நின்னோம் கியூல. அதுக்கு பிறகு கோவிட் வந்த பொழுது மருந்து, ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் கியூல நின்னோம். நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களோட ஆட்சி தமிழ்நாட்டில் வந்த பிறகுதான் எல்லாருக்கும் மருத்துவ வசதிகளே கிடைச்சது. அது வரைக்கும் வரிசையில நின்று தவித்து கொண்டிருந்தோம். மற்ற மாநிலங்கள்ல எல்லாம், பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாம் ஹாஸ்பிட்டல் வாசல்ல மக்கள் உள்ள போறதுக்கு கூட வழி இல்லாம கியூல தெருவில் படுத்து கிடைக்க வேண்டிய நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு டீசல் பெட்ரோலுக்கு கியூல நின்றுட்டு இருக்கோம். அடுத்து எல்பிஜி சிலிண்டர், கேஸ் சிலிண்டருக்கு கியூல நிக்கணுமா அப்படிங்கிற பயத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிறோம். அத பத்தி அங்கிருந்து டெல்லியில அங்கிருந்து வரக்கூடியவர்கள் வாய் திறப்பதில்லை. இன்னைக்கு கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் எல்லாம், ஒரு உணவு கடைக்கு வாங்கக்கூடிய சிலிண்டரா இருக்கட்டும், தங்கக்கூடிய விடுதிகளுக்கு வாங்கக்கூடிய கேஸ் சிலிண்டரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் விலை ஏறிடுச்சு. அவங்களால தாக்கு பிடிக்க முடியவில்லை. மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியான்னு அடிக்கடி மோடி சொல்லுவாரு. ஆனா இந்த எல்பிஜி சிலிண்டருக்கு மேக் இன் இந்தியாங்கிறதே இல்லை. எல்லாமே வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையிலே நமக்கு இன்னும் எத்தனை நாள் கேஸ் கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையிலே தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை. இதை கேள்வி கேட்டு எங்கள் மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால மக்களுக்கான போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்காக, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக அக்கறையோடு பணியாற்றக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ஸ்ரீரங்கம் அடிக்கடி சொல்லுவாங்க, எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா பெரும்பான்மை மக்களுக்கு, இந்துக்களுக்கு, கோயிலுக்கு எல்லாருக்கும் எதிரானவர்கள் என்று. நான் கேட்கிறேன், வேற எந்த ஆட்சியிலேயாவது 4000 கோயிலுக்கு குடமுழக்கு செஞ்சிருக்காங்களா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 4000 கோயிலுக்கு குடமுழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. 7500 கோயில் நிலங்கள், 7500 ஏக்கர் கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. இது பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானதா? இது கோயிலுக்கு எதிரானதா? கோயிலை பாதுகாக்கிறேன்னு நீங்க கோயிலெல்லாம் பயன்படுத்தி மத கலவரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் உண்மையிலேயே மக்களுடைய நம்பிக்கையை மதிக்கக்கூடியவர்கள், அதை பாதுகாக்கக்கூடியவர்கள். அது எந்த மதமாக இருந்தாலும் மக்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க யாரையும் பாதுகாக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டணி சுயநலமான கூட்டணி, தனக்கான உருவாக்கி கொண்ட கூட்டணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில, ஸ்ரீரங்கம் பகுதியிலே நகர்ப்புற பேருந்து நிலையம் 11 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்தநல்லூர் மற்றும் மணிகண்டம் ஒன்றியங்களிலே ஊரக குடியிருப்பு திட்டத்தில 119 கோடி ரூபாய் செலவீட்டில குடிநீர் இணைப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடுனையான் பட்டியில சிப்காட் தொழில்பேட்டை அமைக்கப்பட்டுள்ளது. பெரியப்பட்டி ஊராட்சியில மாமுண்டி ஆற்றின் குறுக்கே 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டுள்ளது. கட்டியிருக்காங்களா? 106 கோடி செலவில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு காவிரி ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. சேதுராப்பட்டி ஊராட்சியில 8 கோடி மதிப்பீட்டில் 100 மாணவிகள் தங்கக்கூடிய விடுதி அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் அரசு கலை கல்லூரி 4.50 கோடி ரூபாய் செலவில புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது.
கொள்ளிடக்கரையிலே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில கால்நடை மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. மற்றும் மணிகண்டம் ஒன்றியத்திலே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில ஒன்றிய அலுவலக பின்புறமாக கால்நடை மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி இத்தனை சாதனைகளையும் செய்துவிட்டுத்தான் உங்களை சந்தித்து வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம மறுபடியும் நம்முடைய ஆட்சி அமையும் பொழுது முக்கிய திருத்தலங்களை இணைத்து சுற்றுலா ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பயனுள்ளதாக பல பகுதிகளுக்கு நீங்க ஒரே நேரத்துல ஒரே பயணத்துல சென்று வரக்கூடிய அளவிற்கு பல கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய அளவுக்கு ஒரு சுற்றுலா ஒன்று உருவாக்கப்படும். திருச்சி, திருவரங்கம், மணச்சநல்லூர், சமயபுரம், கல்லணை, திருவெரும்பூர், புதுக்கோட்டை, மதுரை சுற்றுச்சாலை அமைக்கப்படும். நகரின் முக்கிய பகுதிகளிலே வாகன நிறுத்த வசதிகள் மேம்படுத்தப்படும். தேவை இருக்கும் வழித்தடங்களிலே பேருந்து சேவைகள் அதிகரிக்கப்படும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரப்போகிறது, வந்தவுடன் 10,000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். அதனால இனிமேல யாரும் பஸ் வேணும்னு நீங்க கேட்க வேணாம், கேட்கறதுக்கு முன்னாடியே பஸ் வந்துரும். தொகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தப்படும். அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையிலே நவீன வசதிகளுடன் சமுதாய நலக்கூடங்கள் அமைக்கப்படும். இளைஞர்களுக்காக விளையாட்டரங்கம் நிறுவப்படும். குழந்தைகள் மற்றும் பெரியோர்களுக்காக பூங்காக்கள் அமைக்கப்படும். எல்லா அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் போர்டு வசதியோடு கூடிய பள்ளி அறைகள் உருவாக்கப்படும். காலை உணவு திட்டம் இப்பொழுது 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் 1ஆம் வகுப்புல இருந்து 5வது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் காலை உணவு திட்டம் என்று முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடன் அது 8வது வகுப்பு வரை நீட்டித்து தரப்படும். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா வகுப்பில இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் காலை உணவு என்ற அந்த நிலை உருவாக்கி தரப்படும். உங்களுக்கு தெரியும், வாக்குறுதி கொடுத்தாதான் நிறைவேற்றுவாருன்னு கிடையாது. கொடுக்காத வாக்குறுதியையும் இந்த காலை உணவு திட்டம் தேர்தல் அறிக்கையில இல்ல. ஆனாலும் அந்த திட்டத்தை உருவாக்கி அதை நிறைவேற்றி தந்து இன்னைக்கு அதையும் நீட்டித்து தருகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அந்த திராவிட மாடல் ஆட்சி மறுபடியும் தமிழ்நாட்டிலே வர வேண்டும். இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும். நம்ம மேல ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. ஹிந்தி படிச்சு என்ன பண்றது? உத்தரப்பிரதேசத்துக்கா வேலைக்கு போக முடியும்? நம்ம வீட்டு பிள்ளைங்க வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறார்கள். நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்ல எதிர்காலத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தை தன் கையிலே வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இருமொழி கொள்கையை கையிலே எடுத்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எத்தனையோ தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த வளர்ச்சி தொடர வேண்டும். தமிழ்நாட்டின் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும், நம் மொழியை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் உங்களோடு நிற்கக்கூடிய, உங்களுக்காக பணியாற்றக்கூடிய, நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய, நமக்காக போராடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த தொகுதியிலே உங்களுடைய வேட்பாளர் துரைராஜ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.